இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் வரணும். அப்போ 6x². அடுத்து என்ன வரணும், எக்ஸோட டேர்ம் வரணும். இங்கே எக்ஸோட டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அது சிம்பிளோடு சேர்த்து நம்ம இப்படி எழுதணும். ஓகே, சிம்பிளை மட்டும் விட்டுட்டு எழுதிடக்கூடாது. ஸோ -7x. அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது, -3 இருக்குது. ஸோ -3. இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு 0. இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, 6. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, -7. சி இருக்க இடத்துல -3. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, B equal to -7. C is equal to -3. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா சம் ப்ராடக்ட் தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ சம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, -b/a. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கு, அதை நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ பியோட வேல்யூ என்னது, -7. ஓகே, ரெண்டையும் குழப்பிக்கிற கூடாது. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் எழுதிக்கிட்டோம். பியோட வேல்யூ என்னது, -7. ஸோ அந்த பியை தூக்கிட்டு அதுக்கு பதில் -7 எழுதியிருக்கோம். ஓகே, ஏயோட வேல்யூ வந்து 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 7/6. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னது, C/A. அப்போ சியோட வேல்யூ என்னது, -3. ஏயோட வேல்யூ என்னது, 6. இப்போ இதை அடித்து கொடுக்க முடியும். அப்போ 1. அப்போ -1/2 அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட். -1/2. இப்போ நம்ம கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா பீட்டா. அதுக்கப்புறமேல சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சம்மும் ப்ராடக்ட்டும் இந்த சம்மோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மறுபடி ரீஅரேஞ்ச் பண்ணதை எழுத போகிறோம். x², 6x² -7x -3. ஓகே, இப்போ அந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 6 × 3 என்ன வரும், 18. 18 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், 9. அப்புறம் 3. ஓகே, இப்போ நம்ம எந்த ரெண்டு, இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ப்ளஸ்ஸாக இருக்கும், 1 வந்து மைனஸாக இருக்கும். அப்போ ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கலாம், அடுத்து 9 எடுத்துக்கலாம். அப்போ 2 × 9. அடுத்து எப்படி எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம், அப்புறம் 3 எடுத்துக்கலாம். அடுத்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோலாக. அப்போது 18 × 1. இப்போ இதில் எந்த நம்பர்லேருந்து எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும் அப்படின்னா இந்த காம்பினேஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். 9லேருந்து 2 போச்சுன்னா 7. ஏன்னா இதில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸு. இப்போது எந்த நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் போடணும், எந்த நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் போடணுன்றதை டிசைட் பண்ணுறது இந்த மிடில் டேர்ம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -9 + 2. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது -18 கிடைக்கிது. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -7 கிடைக்கிது. ஓகே, அப்போ இதுதான் அந்த நம்பர்ஸு. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், 6x². ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த மிடில் டேர்மில் மட்டும் நம்ம சேஞ்சஸ் இருக்குது. ஸோ 2x -3 லாஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, இது ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து எடுக்க போகிறோம். அப்போ இதில் எது காமனாக இருக்குன்னா, இங்கே 3 டேபிள் இருக்கும்ல, 2 × 3 தானே 6, இங்கே 3 × 3 6. அப்போ 3 வந்து காமனாக நம்ம எடுத்துக்கலாம்.
இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x. ஓகே, -3 இதுதான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதே 2x - 3 தான் நமக்கு இங்கே வேணும். ஓகே, இதே ப்ராக்கெட்டு தான் இங்கேயும் வரும். இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது, அப்படியே இருக்குது, -3 இருக்குது. அப்போ காமனாக இது ரெண்டுலேருந்து நம்ம வெளியில் என்ன எடுக்கலாம்னா +1 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்கே +2x இருக்குது, இங்கேயும் +2x தான் வேணும். -3 இருக்குது, இங்கேயும் -3 தான் வேணும். அப்போ காமனாக என்ன எடுத்துக்கலாம்? +1 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம். இதுலேருந்து காமனாக நம்ம 2x - 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போது பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x + 1 இதுதான் பேலன்ஸ் இருக்குது. அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ எப்படி எழுதணும்? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 2x - 3 = 0. இது ஒரு 0. 3x + 1 = 0. ஓகே, இப்போ 2x டேர்ம் மட்டும்தான் வேணும். அப்போ பக்கத்தில் இருக்க அந்த -3 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +3 ஆகிடும். ஓகே, இது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? +3 ஆகிடும். இப்போ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். இப்போ வேல்யூ வந்து இது. ஓகே, அதே மாதிரி இங்கே 3x இங்கே இருக்கும். இந்த +1 வந்து இந்த சைடு போகும்போது -1 ஆகிடும். இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த +3 இந்த சைடு வரும்போது என்னவாகும்? டிவிஷனில் வந்துடும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 3/2. பீட்டாவோட வேல்யூ என்னது? -1/3. ஓகே, இப்போ நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம். சம்ங்கிறது என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 3/2. பீட்டாவோட வேல்யூ என்னது? -1/3. இப்போ இது ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிறது இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கணும். அப்போ 2 × 3ன்றது 6. இப்போது இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணோம். 3 × 3ன்றது 9. இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ 9ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 × 1ன்றது 2 தான். அப்போ 9ல் 2 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்னா 7. கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 6. அப்போ சம்மோட வேல்யூ என்னது? sum is equal to 7/6. ஓகே, சம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ ஆல்ஃபா என்னது? 3/2 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்னது? -1/3. இப்போ நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணால் -3 × -1ன்றது -3. ஓகே, கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3ன்றது 6. இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா -1/2. இப்போது இங்கேயும் ப்ராடக்ட் பாருங்கள். அந்த சைடு நம்ம கோஎஃபிஷியன்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுலேயும் பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதா இந்த சம்மு. இப்போ சம் அப்படிங்கிறது 7/6. இங்கேயும் அதுதான் கிடச்சிருக்கு. இங்கே ப்ராடக்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு? -1/2. இங்கேயும் அதுதான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை வெரிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நீ அடுத்து நம்ம சப்டிவிஷன் 4 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.